ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு மசாலா மிக்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியில் தாங்க நம்ம ஸ்லைம் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி ஸ்லைம் செய்யலாங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரங்கோலி கலர் எடுத்து வச்சேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலர் நான் சேர்த்துக்கிட்டேன் தண்ணியில் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற கலர்லாம் கூட செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லா கலரையும் எடுத்து வச்சுருந்தேன். கிளிட்டர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணேன். ஸ்லைம் ஆக்டிவேட்டர் தான் இதில் மெயின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஸ்லைம் செய்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, நமக்கு சூப்பராக வரப்போகுதுங்கிற சந்தோஷத்தில் தான் நிறைய பொருட்கள் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸ்லைம் ஆக்டிவேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிண்ட ஆரம்பித்தேங்க. ஆனால் ஒரு சேஞ்சஸுமே தெரியலை. நானும் ஊற்றிக்கிட்டே இருக்கேன், ஒன்றுமே தெரியலை. என்ன ஆச்சுன்னே தெரியலை. ஒருவேளை அவங்களுக்கு எப்படி ஸ்லைம் வந்ததுன்னு தெரில, ஆனால் நமக்கு வரல பார்த்துக்கோங்க. ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு. என்னடா நம்ம இவ்வளோ கிண்டிக்கிட்டு இருக்கோம், இன்னும் வரலையேன்னு சொல்லிட்டுன்னு யோசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி இது வரல, இது ஒப்பேறாதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. சரி அப்போ ஃபெவிக்கால் வேணால் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டுன்னு, நம்ம தான் அபாயகரமான மூளை உடையவங்கள, அதனால் என்னென்னா சரி ஃபெவிக்கால் ஆட் பண்ணலாம். ஃபெவிக்கால் ஆட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தண்ணியில் செய்கிற ஸ்லைம் வேஸ்ட் டோட்டல். சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஃபெவிக்கால் ஆட் பண்ணணும்னு சொல்லி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திரியாக வர்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம ஆக்டிவேட்டரை யூஸ் பண்ணிட்டோம். ஆக்டிவேட்டர் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபெவிக்காலை யூஸ் பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, நமக்கு திட்டாக அங்கங்கே பாருங்கள், ஃபெவிக்கால் பாருங்கள் அந்த பாத்திரத்தில் அந்த பவுலில் பார்த்திங்கன்னா திட்டு அங்கங்கே இருந்துச்சு. சரி அப்போ நம்ம கொஞ்சம் திரும்ப ஆக்டிவேட்டரை ஆட் பண்ணுவோம் சொல்லி ஆட் பண்ணேன். ஆக மொத்தத்தில் செஞ்ச பொருள் எல்லாமே வேஸ்ட் ஆனது தான் மிச்சம் இந்த ஸ்லைம் மூலமாக. பிறகு பார்த்திங்கன்னா சரி திரும்பி இன்னும் கொஞ்சம் ஃபெவிக்கால் ஆட் பண்ணேன், இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணேன். சரி கொஞ்சம் திக்னஸ்க்காண்டி தேவைப்படுன்னு கடைசி பார்த்திங்கன்னா ஃபெவிக்காலும் பார்த்திங்கன்னா பாதி காலி ஆயிடுச்சு. இதனால் டோட்டலாக எல்லாமே வேஸ்ட்டு தான். திரும்ப சரி இன்னும் வரல, ஆல்ரெடி ஃபெவிகம் போட்டாலே வராது. சரி இன்னொரு தடவை ஃபெவிகம் போடுவோம், இருக்குது கொஞ்சோண்டு தான் ஃபெவிகம், அதையும் காலி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதையும் போட்டேன். அதையும் போட்டு கிண்டுன்னு வரல. சரி அப்போ நம்ம ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்லைம் ஆக்டிவேட்டர் போட்டேன். ஆல்ரெடி ப்ரீவியஸாக 2 டைம் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து திரும்பியும் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஃபெவிகம் போட்டதுனால. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிகம் மட்டும் பார்த்திங்கன்னா திட்டாக வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு யோசனை வந்துச்சு. சரி அப்போ நம்ம ஷாம்பு ஆட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் நிறையா வந்துச்சு. அப்போ ஷாம்பு ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்குறதுக்காண்டி மீரா ஷாம்பு ஆட் பண்ணேன். இதில் உங்களுக்கு பவுலில் பாருங்கள், சுற்றி பார்க்கும்போதே பாருங்கள் திட்டாக தெரியுதா அந்த ஃபெவிக்காலோட திட்டு. இப்போது இந்த ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே திட்டா லேயராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு ரொம்ப வித்தியாசம் தெரிஞ்சு. நான் ஃபைனலாக வீடியோ வரும்போது பாருங்கள் ஒரே காமெடி தாங்க. இந்த ஸ்லைம் நம்ம காமெடி ஸ்லைம்னு கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். திரும்பி நான் ஆக்டிவேட்டர் சேர்க்குறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ஜாலியான வீடியோன்னு கூட இதை சொல்லலாம். எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்லைம் வராட்டியும் பரவாயில்ல, இதை ரெக்கார்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன்னு சொல்லலாம். இப்படி ஒரு சொதப்பல் ஸ்லைமாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் இன்னும் என் ஆசை தீரலை. திரும்ப இன்னும் கொஞ்சம் ஃபெவிக்கால் ஆட் பண்ணேன். அப்போ எவ்வளோ ஃபெவிக்கால் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. எப்படியாவது இந்த ஸ்லைம் வந்துடாதா, கொஞ்சம் கட்டியாகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ வந்துருமோ நினச்சி ஊற்றுனது தான் இதெல்லாம். திரும்பியும் பார்த்திங்கன்னா அவங்க கட்டியாக தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப லேயர் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. கஷ்டமாச்சுன்னு சொல்ல முடியாது, சரி வரலன்னு சொல்லி விட்டுட்டேன். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் பொருளெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் எனக்கு பொழுது போலங்கிறக்காண்டி இதெல்லாம் செஞ்சு நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் திரும்பியும் நான் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணுறேன். எவ்வளோ தடவை நான் ஸ்லைம் ஆக்டிவேட்டர் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே நான் கிண்டிக்கிட்டே இருக்கேன். கொஞ்சம் திக்னஸ் வர்ற மாதிரி இருந்துச்சு. வர்ற மாதிரி இருந்தாலும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா போர்ஷன் எல்லாமே மாறிடுச்சு. அடுத்து பாருங்கள் டார்க் பிங்க்லேருந்து ஒரு லைட் பிங்க் கலரில் கலர் சேஞ்சஸ் கொடுத்துச்சு. ஆஹா ரோஸ் மில்க் கலர் வந்துருச்சு. நமக்கு ஸ்லைம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நினச்சேன். பாருங்கள் கிண்டும் போது தெரியுதா உங்களுக்கு, அங்கங்கே திரியாக இருக்குது பாருங்கள். அது எல்லாமே அந்த ஃபெவிக்காலோட இது தாங்க. ஏன்னு பார்த்துக்கோங்க, நம்ம ஃபஸ்ட்டே ஒரு தடவை ஸ்லைம் ஆக்டிவேட்டர் யூஸ் பண்ணிட்டோம். திரும்பி அந்த ஸ்லைம் ஆக்டிவேட்டரை திரும்ப நம்ம ஒவ்வொரு அதாவது சன்சில்கில் மீரா ஷாம்பு, பிறகு ஃபெவிக்காலு, அப்புறம் ஃபெவிகம் ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணாமல் திரும்ப நம்ம ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால உங்களுக்கு ரியாக்ஷன் எதுவுமே நடக்கலை. அதான் நடந்துச்சு. உங்களுக்கு ஸ்லைமாக மாறுறதுக்கான ரியாக்ஷன் எதுவும் நடக்கலை. திட்டாக உங்களுக்கு ஃபுல்லாமே வர ஆரம்பிச்சிட்டு லேயராகவே. இது அப்படியே நான் பவுலில் கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தோம்னா
கம்ப்ளீட்டாக தண்ணி ஆயிடுச்சிங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தண்ணி ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதனால் அதை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து காமிக்கலை. உங்களுக்கு இந்த ஒஸ்ட்டான ஸ்லைம் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே மறக்காம வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.